திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. அவர் பெயர் பாலதேவராயர். தீரா நோயுற்றிருந்தார். நோயென்றால் கடும் நோய், எந்த மருந்துக்கும் அடங்கா கொடும் நோய். மருந்தில்லா நோய்க்கு மரணமே தீர்வென கிளம்பினார் தேவராயர். திருச்செந்தூர் முருகனிடம் வேண்டிவிட்டு சாக முடிவெடுத்து ஆலயம் சென்றவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து ஒரு பதிகம் ஏற்றுமாறும், அது அவர் நோயினை மட்டுமல்ல உலக நோயினை எல்லாம் நீக்கும் பாடல் என்றும், யாரெல்லாம் படிக்கின்றார்களோ அவர்கள் நோயும் அவர்கள் வேண்டுவோரின் நோயும் தீருமென சொல்கின்றார். காரணம், கோவிலில் அந்நேரம் பாலதேவராயர் மட்டுமின்றி இன்னும் ஏகப்பட்ட நோயாளிகள் இருந்தனர். வயிற்றில் வலி, மார்வலி என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நோய். தலையில் கட்டி, கன்னத்தில் புற்று, கழுத்தில் கழலை, நெஞ்சு கூடும் ஒரு எலும்புருக்கி நோய், மூலம், தொடைப்புண், கணுக்கால் வலி என பல. இதுபோல பேய், பில்லி சூன்யம் என பாதிக்கப்பட்டு வந்திருக்கும் கூட்டம் ஒன்று, சித்தப்பிரமை பிடித்த கூட்டம் ஒன்று, வறுமை கூடிய கூட்டம் ஒன்று, இன்னும் நோய் பிணி வறுமையில் வாடி நிற்கும் பெரும் கூட்டம் ஒன்று. அங்கிருந்த மக்களின் குரலாக முருகனிடம் எல்லா பிணிகளுக்கும் நோய்க்கும் போக்குமாறு முருகன் சொன்னபடி பொது நலத்தோடு பாடுகிறார் அம்மா மனிதன். தேவராயருக்கு வந்தது வயிற்று வலி. ஆனால் அவர் மற்ற எல்லோர் பிணி தீரவும் சேர்த்தே பாடினார். அப்பாடலே நாம் இன்று துதிக்கும் கந்தசஷ்டி கவசம். பிணிகள் பலவற்றிலிருந்து நம்மை காக்கும் கவசம் கந்தசஷ்டி கவசம். சஷ்டி என்றால் 6, கவசம் என்றால் பாதுகாப்பு. நோய், பில்லி, சூன்யம், வறுமை, வம்சவிருத்தி, சிக்கல், மனநலம், தீரா கவலை உட்பட 6 வகையான கொடும் பிணிகளில் இருந்து கந்தன் மக்களை காக்கும் பாடலாக அமைந்தது. அழுகையும் கதறலும் மிக்க பக்தர்கள் கூட்டத்தின் நடுநின்று அனைவருக்காகவும் உயர்ந்த நோக்கில் பாடத் துவங்குகிறார் தேவராயர். அவர் பாடி முடிக்கவும் அவரின் கொடும் நோய் அகன்றது. பக்தி திளைப்பில் அறுபடை வீடெல்லாம் சென்று அந்த பாடலை தொகுத்து முடிக்கின்றார். கந்தசஷ்டி கவசம் முழுமையானது. அக்காலத்தில் நோய்கள் பரவும் நேரம் இல்லம் தோறும் ஆலயம் தோறும் மக்கள் பாடுவார்களாம். நல்லவர்கள் பெருகி நின்ற காலம் அது. ஆழ்ந்த அர்த்தமிக்க பாடல் அது. ஒவ்வொரு வரியாக பாருங்கள். ஒவ்வொரு உறுப்பையும் அதன் இயக்கத்தையும் காத்தருள ஒப்புவிக்கும் பாடல் அது. பொடிப்புனை நெற்றியை புனிதவேல் காக்க, கதிர்வேல் 2ம் கண்ணினை காக்க, விழிசெவி 2ம் வேலவர் காக்க, நாசிகள் 2ம் நல்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, முப்பத்திருபல் முனைவேல் காக்க, செப்பிய நாவை செவ்வேல் காக்க, கன்னம் 2ம் கதிர்வேல் காக்க, எண்ணம் கழுத்தை இனியவேல் காக்க, மார்பை ரத்தின வடிவேல் காக்க. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வேல் பெயரை சொல்லி காவல் தேடும் பாடல் அது. இதில் அறிவியலும் ஒளிந்திருக்கின்றது. ஆழ்ந்த பக்தி மனநிலையில் ஒவ்வொரு உறுப்பாக சொல்லும் பொழுது அதில் கவனத்தை வைத்தால் உடல் தானாக அதை சரி செய்கின்றது என்கிறது அறிவியல். உளவியல் கொடுக்கும் உடல் நலம் இது. நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இதைத்தான் கந்தசஷ்டி கவசமும் சொல்கின்றது. உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொன்றாக தியானித்து முருகனிடம் நலம் பெறச் சொல்லும் மருத்துவ தியான பாடல். சில வரிகள் அர்த்தமின்றி வருவதாக தோன்றும். உண்மையில் அந்த வார்த்தைகள் அர்த்தத்திற்கு அல்ல, மாறாக சில அதிர்வுகளை கொடுப்பதற்காக பாடலின் சில இடங்களில் சில எழுத்துக்கள் மட்டும் இரட்டைப்படை மற்றும் ஒற்றைப்படை எண்களின் வரிசையில் அமைந்துள்ளது. அக்கால புலவர்கள் ஞானமிக்க சித்தர்களாகவும் விளங்கினர். நல்ல அதிர்வு, அதாவது தெய்வீக நேர்மறை சிந்தனை தரும் சம்ஸ்கிருத சொற்களுக்கு நிகரான தமிழ் வார்த்தைகளை வைத்திருக்கலாம். தேவராயரும் அங்ஙனமே நல்ல அதிர்வு தரும் வார்த்தைகளை சஷ்டியில் பயன்படுத்தி இருக்கின்றார். உதாரணமாக, சிலருக்கு மெல்லிய மின்சார அதிர்வு கொடுப்பார்கள். அந்த அதிர்வினை சில வார்த்தைகளை முறையான உச்சரிப்பு மூலம் நம் உடல் பெற முடியும். ஓம் எனும் வார்த்தையினை ஓங்காரமாக சில நாழிகை இழுத்து, என்பதை அழுத்தி சில நாழிகை இழுத்தாலே சில அதிர்வுகளை உணர முடியும் என்பார்கள். ஆலய வழிபாட்டின் பொழுது வெங்கல மணி கொடுக்கும் அதிர்வும் அத்தகையதே. குகைகளில் முருகன் ஆலயம் வைப்பதும் ஒரு அறிவியல். பொதுவாக கற்கள் சூழ்ந்த இடம் நல்ல சூழலை கொடுக்கும். நோய்கள் நெருங்காது. செங்கல் இருந்தும் மன்னர்கள் கற்களால் ஆலயம் கட்டிய தத்துவம் அதுவேதான். முருகன் ஆலயம் என்பது உடல் நலம் பெற வேண்டிய இடம் என்பது எக்காலமுமான நம்பிக்கை.
அதனால் சூழலும் அப்படி இருக்குமாறு பார்த்து பார்த்து கட்டினார்கள். முருகனை வேண்டினால் உடல் நலம் பெறலாம் என்பதை எல்லா ஞானிகளும் மகான்களும் முருகன் அடியார்களும் சொல்லி வைத்தார்கள். சுக்கை மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்ற எம்பெருமான் முருகப்பெருமானின் இந்த பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி, பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன், எள்ளளவும் பயம் இல்லையே. அலை கடலோரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே, அலையா மனம் தந்தாய், உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். கொச்சை மொழியானாலும் நான் கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன். இங்கு சர்ச்சையெல்லாம் மறைந்ததப்பா, எங்கும் சாந்தி நிலவுதப்பா. வெள்ளம் அது பள்ளம் தனிலே பாயும் தன்மை போல் உள்ளம் தனிலே, நீயும் மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய், எங்கள் கள்ளம் எல்லாம் கரைந்ததப்பா. நெஞ்சம் அதில் கோயில் அமைத்தேன், அதில் நேர்மை என்னும் தீபம் வைத்தேன். செஞ்சிலம்பு கொஞ்சும் வேளா முருகா சிங்கார மயில் வீரா, செந்தூர் கடலோரம் முருகா சிங்கார மயில் வாகனா, செந்தூர பொட்டழகா முருகா உந்தன் சேவடியில் நான் சரணம், உந்தன் சேவடியில் நான் சரணம் என்ற பாடலையும் முன்வைத்து மகிழ்வோடு பக்தியோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.